முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அவர் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம். உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தரை இறைவன் அனுப்பக்கூடிய ஸ்தானம். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான ஸ்தானம் 3ஆம் இடம். அங்கே தான் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார், அவரோட புதன் இருக்கார். அதனால் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மீடியேட்டர் இல்லாமல் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இதெல்லாம் தான் இந்த 3ஆம் இடம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல வழிக்கு போகலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். அப்படி வந்த இந்த காலங்களில் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஏதாவது ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேயும் வேறு மொழி பேசக்கூடிய, பாஷை பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கான கான்ஃபிடென்ட் அதிகமாயிரும். எதையுமே சந்திப்போம் அப்படிங்கிற மனநிலைகள், எண்ணங்கள், மைண்ட் செட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு.